உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் டபுள் ஆக்குபென்சி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அஸ்வின் கந்தசாமி. இதுதான் இவருக்கு முதல் படம். இந்த படத்தினுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் வந்து அனந்திகா சுந்தர், இவங்க குஷ்பு சுந்தருடைய பொண்ணு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. ஸோ சாமிகிட்டெல்லாம் வேண்டிக்கிறாங்க. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை என்னன்னா, காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பொண்ணாவும், சாயந்தரம் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் பையனாவும் இருக்கும். ஸோ இவங்க இந்த குழந்தை பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு என்னென்ன சேனல்ஸ்லாம் அவங்க எதிர்கொள்றாங்க அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய கேமராமேன் வந்து கலைசெல்வன் சிவாஜி. இவர் வந்து மாரிசன், போர்த்தொழில், இந்த படங்களுக்கெல்லாம் வந்து இவர் தான் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையுமே வந்து ரொம்ப லைட்டா, ரொம்ப ஹார்ஷான லைட்டிங்லாம் இல்லாம ரொம்ப லைட்டா சாஃப்டாவே இந்த படத்துக்கு என்ன மூடோ அந்த மூட்லயே வந்து கரெக்டா காமிச்சிருக்காரு. ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து ஒரு சாங்ஸ் கூட இருக்கு. ஸோ அவர் கொடுத்த ஒர்க்கு அவர் சூப்பராக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய எடிட்டர் வந்து பிரவீன் ஆண்டனி. இவர் வந்து ஏற்கனவே வந்து அன்னபூரணி, ஆரோமலை அந்த படத்துக்கு இவர் தான் எடிட்டரு. ஹாய் நானா, பாலகிருஷ்ணாவோட ஜெய் சிம்மா, இந்த படத்துக்கெல்லாம் வந்து இவர் எடிட்டர் தான். ஸோ இந்த படத்துல வந்து எடிட்டிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒர்க் தான். ஏன்னா வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, 6 மணி டு 6 மணி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பக்காவா எடிட் பண்ணியிருக்காரு. என்னதான் சிஜி ஒர்க் இருந்தாலுமே இதுல வந்து அந்த எடிட் வந்து கொஞ்சம் பேஸா இருக்கணும். ஸோ வந்து அது சூப்பராக பண்ணியிருக்காரு. சாம் சிஎஸ் வந்து இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இவர் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். இருந்தாலுமே வந்து சாங்ஸ் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு, நமக்கு ஒரு ஃபீல் வருது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ் எப்பவுமே வந்து பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. ஆனா இந்த படத்துல வந்து கொஞ்சம் மைல்டா தான் ஒர்க் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய லீட் ரோலா வந்து சந்தோஷும் ரேஷ்மாவும் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் வந்து நம்ம பொன்னியின் செல்வன்ல விக்ரம் சாருக்கு வந்து அந்த யங் ரோல் கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அவர் தான் சந்தோஷ். படத்தினுடைய ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சிவனும் பார்வதியும் சேர்ந்திருக்க மாதிரி ஒரு போட்டோ காமிக்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து இவங்க கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து வளர்ந்து பெரியவங்க இவங்களுக்குள்ளேயே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். ஸோ வந்து அதாவது சந்தோஷ்க்கும் ரேஷ்மாவுக்கும் இடையிலையுமே வந்து காலைல நீ ஏன் இப்படி பண்ண, நைட் ஏன் இப்படி பண்ண, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு உனக்கு வேலை கிடைக்கல. ஸோ இவங்களுக்குள்ளே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்படி நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கிரிப்பாவே தான் போயிட்டு இருந்துச்சு, எந்த விதத்திலுமே ஸ்லோவாகல. அதாவது இன்டர்மிஷன்ல உள்ள ஒரு ட்விஸ்ட் அது நல்லாவே இருந்துச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் எப்படி ஸ்கிரீன் பிளே நகர்த்த போறாங்க அப்படின்ற ஆர்வமும் நமக்கு இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல போய் உட்கார்ந்தோம்னா பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம எது பெரிய ப்ராப்ளமா இருக்குமோ நினைச்சோமோ அதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராப்ளமா சால்வ் ஆகிற மாதிரி தான் நம்ம காமிச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து இவங்க ஸ்கிரீன் பிளே நகர்த்துறதுக்கு ரொம்பவே திணறிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பொண்ணு கேரக்டர் இருக்காங்களா ரேஷ்மா, இவங்க வந்து நைட்டே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த நைட்டை வந்து இவர் ஹீரோ கூட்டிட்டு போய் காமிப்பாரு. ஸோ நைட் இப்படிதான் இருக்கும், நிலா இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் சூப்பர்னே சொல்லலாம். ஆனா வந்து அதை இன்னும் கொஞ்சம் டெப்தா கொஞ்சம் ஃபீலா காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ரேஷ்மாவும் சந்தோஷும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சுடுகாட்டுல வந்து அப்பா அம்மாவை எரிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல வந்து எமோஷனலா வந்து இவர் கனெக்ட் ஆயிடுவார், சந்தோஷ் கனெக்ட் ஆயிடுவாரு. இவங்க எப்படி கனெக்ட் ஆனாங்க, ரேஷ்மா எப்படி கனெக்ட் ஆனாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய நமக்கு வருது. சந்தோஷ் இருக்கார்ல, அந்த ஆண் கேரக்டர் ஈவினிங் மட்டும் இருக்கு, அவருக்கு அடிபட்டுருச்சுன்னா, அவர் நெத்தில அடிபட்டுச்சுன்னா அது காலையில வந்து இருக்காங்க ரேஷ்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த காயம் இருக்காது. ஸோ இதுதான் மெயினான கான்செப்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லிடுவாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இதை பேஸ் பண்ணியே வந்து ஒரு இதுக்கு முரணாவே வந்து ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. கிருஷ்ணனை கிளைமேக்ஸ்ல அடிச்சு ரோட்ல போட்டுருவாங்க. அதை ஒரு டீ கடைக்காரரு அவரை தூக்கிட்டு வந்து தண்ணி கொடுத்து டீ எல்லாம் கொடுத்து உட்கார வச்சிருப்பாரு. ஆனா கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ல கூட்டிட்டு வருவாங்க. அது எப்படின்னே தெரியல. இன்னொன்று, இது வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட். நம்ம தமிழ் சினிமாக்கு இது வந்து முதன்முறையான ஒரு கண்டென்ட், சூப்பர் கண்டென்ட். இதையே வந்து லவ்வை பேஸ் பண்ணி லவ் சப்ஜெக்ட்ல எது சொல்றீங்க, வேற சப்ஜெக்டே கிடைக்கலையா, வேற ஒரு ஏதாவது ஒரு களத்துல சொல்லியிருந்தாங்கன்னா இது இன்னும் அருமையாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ரிவ்யூ. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுடைய தமிழன் ஃப்ரேம் சேனலுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ஏதாவது மாத்திக்கணும்னா அதையும் சொல்லுங்க. ஸோ உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.